நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் லிட்ரரி டாக்ஸில் ரொம்ப நாளாக காணொளிகள் எதுவும் இல்லை. இன்று ஒரு நல்ல நூலோடு இந்த காணொளியை நாம் தொடங்கலாம். யாதும் காடே யாவரும் மிருகம். இந்த நூல் பேராசிரியர் டி தர்மராஜ் அவர்களால் எழுதப்பட்ட நூல். பேராசிரியர் டி தர்மராஜ் அவர்களை பற்றி நான் எழுதியிருக்கேன், என்னுடைய ஒரு பேட்டியிலையும் குறிப்பிட்டிருக்கேன். தமிழின் இன்றைய சூழலில் தமிழில் வாழக்கூடிய முதன்மை சிந்தனையாளர் அப்படின்னு நான் பேராசிரியர் டி தர்மராஜ் அவர்களை தான் நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, பொதுவாக ஒரு சமூக அறிவுஜீவியாக இல்லை பொது அறிவுஜீவியாக இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் தங்களை சமூகத்திலிருந்து வேறொரு ஆளாக பிரித்து பார்த்துக்குவாங்க. நான் இதை மார்க்சிய சிந்தனையாளர்கள்ட்ட நான் இதை பார்த்துருக்கேன். ஏன்னா மார்க்சியம் தொடங்கும் போதே அந்த ப்ரொலட்டேரியேட்ஸ், பூர்ஷ்வா அப்படிங்கிற மாதிரியான வேறுபாட்டோடு தான் மார்க்சியத்தோட ஆரம்பமே தொடங்குது. அதாவது மார்க்சிய அறிவுஜீவி மார்க்சிய கருதுகோளுக்கு ஏற்றது போல் உழைக்கும் தொழிலாளிகளை விழிப்புணர்வு ஊட்டி அவங்கள மாற்றணும் அப்படிங்கிறது அவங்களோட ஒரு அடிப்படையான ஒரு நோக்கமாக இருக்குது. அந்த நோக்கத்திலிருந்து அவர்கள் நிறைய சாதிக்கவும் செஞ்சுருக்காங்க. இப்போ நான் இங்கே திருவாரூர் சைடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சீனிவாச ராவ் அப்படின்னு ஒரு மார்க்சிய போராளி இருந்தார். அவர் கர்நாடகாவிலிருந்து எங்கேயோ இங்கே இருக்கக்கூடிய விவசாய தொழிலாளர்களுக்காக போராடிட்டு இருந்தவர். அவருக்கு திருத்துறைப்பூண்டியில் ஒரு நினைவு மண்டபம் கூட இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி மக்களை தங்களுடைய சித்தாந்தத்துக்கு ஏற்றபடி மாற்றுவதை விட மக்கள் எப்படி யோசிக்கிறாங்க, அவர்களுடைய அன்றாடம் எப்படி இருக்குது, அவர்களோட வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியது ஒரு சிந்தனையாளனுடைய முக்கியமான பணி இன்றைய சூழலில். அதை செய்யக்கூடிய ஒருத்தர் டி தர்மராஜ். டி தர்மராஜ் இந்த யாதும் காடே யாவரும் மிருகம் நூலை கூட ஒரு தொடர் கிழக்கு டுடே அப்படின்ற ஒரு ஆன்லைன் மேகசினில் வந்தது. அந்த தொடரிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்டுரைகள் தான் இந்த நூலாக வந்திருக்கு. அது தொடராக வெளிவந்த போதே நிறைய விவாதங்களை கிளப்பின ஒன்று. அது மட்டும் இல்லாமல் டி தர்மராஜ் ஃபேஸ்புக்கிலும் தொடர்ந்து எழுதுகிறாரு. அவர் எழுதக்கூடிய விஷயங்கள் பெரிய அளவில் பகிரப்பட்டு பெரிய அளவில் விவாதங்கள் நடந்து, அந்த விவாதங்கள் தனி நீண்ட கட்டுரையாக வர்ற அளவுக்கு அவருடைய பதிவுகள், சாதாரண ஃபேஸ்புக் பதிவுகள் கூட விவாதங்களை கிளப்பக்கூடியதாக இருக்குது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, டி தர்மராஜ் தன்னை வெறுமனே ஒரு சிந்தனையாளர், ஒரு தனி ரூம்குள்ளே இருக்கிற ஆளாக கற்பனை பண்ணிக்காமல் ஒவ்வொரு சமூக அசைவுகளையும் கவனிக்கக்கூடிய ஒரு சிந்தனையாளராக இருக்கார். அவருடைய நான் ஏன் தலித்தும் அல்ல அப்படிங்கிற நூலிலிருந்து தொடங்கி அதோடைய ஒரு அடுத்த கட்டமாக அவர் இளையராஜா கிட்ட சேர்றாரு. முதல்ல தலித் அப்படின்ற அடையாளத்திலிருந்து இளையராஜா கிட்ட சேர்றாரு. இளையராஜா கிட்டேருந்து அவர் அயோத்திதாசருக்கு போகிறாரு. அயோத்திதாசரை பற்றி டி தர்மராஜ் முன்னாடியே எழுதியிருந்தா கூட, அந்த அயோத்திதாசர் பார்ப்பனர் முதல் பறையர் வரை அப்படிங்கிற நூலுடைய 3ஆம் பகுதி, அயோத்திதாசரின் லட்சணம் அப்படிங்கிற அந்த 3ஆம் பகுதியில் தான் இளையராஜாவுக்கும் அயோத்திதாசருக்குமான தொடர்பை டி தர்மராஜ் கண்டறிகிறார். இது மாதிரி தன்னுடைய சிந்தனைகளை அடுத்தடுத்த தளத்திற்கு கொண்டு போய் அதோட ஒரு தொடர்ச்சியாக தான் இந்த யாதும் காடே யாவரும் மிருகம் அப்படிங்கிற நூல் வந்திருக்கு. இப்போ இந்த நூல் ஒரு கட்டுரை தொகுப்பு அப்படின்னு நான் சொன்னேன். இதில் பல விஷயங்கள் பேசப்படுது. சினிமா விமர்சனம் வருது, அயலி அப்படின்ற ஒரு திரைத்தொடர் பற்றிய ஒரு விமர்சனம் வருது. அதன் மாதிரி ஒரு மீட்டு இயக்கம்லாம் தொடங்குறதுக்கு முன்னாடியே ஒரு மாணவி, ஒரு ஆய்வு மாணவி மேற்கொண்ட போராட்டம் பற்றிய ஒரு கட்டுரை இதில் இருக்குது. அரிட்டாப்பட்டி மக்கள் நடத்திய ஒரு போராட்டத்தில் நாட்டுப்புறவியல் கதைகளுடைய பங்கு என்ன அப்படிங்கிறத பற்றின ஒரு கட்டுரை இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை பேசக்கூடிய ஒரு நூல். ஆனால் இது ஒரு 10 எழுத்தோ ஒரு கதம்பமோ கிடையாது. ஏன்னா டி தர்மராஜ் இதில் பல சிந்தனையாளர்களை முன்வைக்கிறார். டெலியூஸ், லாக்லக்கான், தெரிதா, ஃபூகோ அப்படின்னு நிறைய சிந்தனையாளர்களுடைய பெயர்கள் உதிர்க்கப்படாமல் அவர்கள் ஆக்சுவலாக ஒரு தத்துவத்தை எப்படி முன்வைக்கிறாங்க, அந்த தத்துவத்துடைய நடைமுறை தேவை என்ன அப்படிங்கிற மாதிரி, லெவிஸ்ட்ராஸ் அப்படின்ற மாதிரி அதோடைய நடைமுறை தேவை என்னங்கிறது சார்ந்து நிறைய விஷயங்களை இந்த நூல் பேசுது. இந்த நூலை நாம் இந்த நூலை படிக்கிறதுக்கான ஒரு தொடக்கமாக நான் ஒரு 2 விஷயங்களை மட்டும் இங்கே குறிப்பிடலான்னு நினைக்கிறேன் இந்த நூலிலிருந்து. ஒன்று இந்த நூலில் டி தர்மராஜ் ஆன்டிடேட்டா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறார். இந்த ஆன்டிடேட்டா அப்படின்ற ஒரு விஷயம் மானுடவியல், நாட்டுப்புறவியல், மொழியியல் போன்ற துறைகளோடு தொடர்பு இருந்தால் கூட இந்த ஆன்டிடேட்டானா எதிர்த்தரவு அப்படின்னு அதை தமிழில் மொழிபெயர்க்கிறார். இந்த எதிர்த்தரவுக்கும் நான் ஒரு புனைவிலக்கியவாதி, புனைவிலக்கியத்துக்கும் ஒரு நேரடியான தொடர்பு இருக்கிறத நான் அந்த நூலில் கண்டுபிடிக்கிறேன். எப்படின்னா, இந்த எதிர்த்தரவு அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நாட்டுப்புறவியல் ஆய்வாளன் ஒரு கள ஆய்வை மேற்கொள்கிறார். அப்படி ஒரு கள ஆய்வை மேற்கொள்ளும் போது அவருக்கு ஒரு தகவல் கிடைக்குது, இல்லை ஒரு கதை கிடைக்குது. அதை தரவு, டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க.
ஒருவேளை அந்த தரவு கிடைக்கல அப்படின்னா அதை வந்து அந்த நாட்டுப்புற ஆய்வாளனுடைய ஒரு தோல்வியாவோ இல்லை வந்து இன்னும் ஆழமாக தேட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறதாவோ தான் பெரும்பாலும் அது வந்து விளக்கப்படும். ஆனால் டி தர்மராஜ் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு இடத்துல ஒரு தகவல் கிடைக்குது அப்படின்னா அது தரவு, தகவல் கிடைக்கல அப்படின்னா அதை வந்து எதிர்த்தரவு, ஆன்டி டேட்டா அப்படின்னு சொல்கிறார். அதை பல்வேறு வகையில் விவரிச்சுட்டு வரும்போது ஒரு 2 கதை சொல்லிகள், 2 நாட்டுப்புற கதை சொல்லிகள் மூலியமாகவே அதை வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. வெள்ளை துறச்சி அப்படின்ற ஒரு கதை சொல்லியை அவர் சந்திக்கிறாரு. இந்த நூல் சமர்ப்பிக்கப்பட்டதே வந்து வெள்ளை துறச்சி மாதிரியான நாட்டுப்புற கதை சொல்லிகளுக்கு தான். இப்போ அந்த வெள்ளை துறச்சி சொல்லக்கூடிய எல்லா கதையிலையும் ஒரு அசம்பாவிதம் நடக்கும். அந்த அசம்பாவிதம் வந்து ஏதோ ஒரு வகையில் தெய்வத்தால் ஈடு செய்யப்பட்டதாக இருக்கும். அது வந்து ஒரு கம்ப்ளீட் ஸ்டோரியாக அது இருக்கும். அதே ஊரில் காளியம்மா அப்படின்னு ஒரு லேடி ஒருத்தவங்க இருக்காங்க. அந்த லேடி இன்றைக்கி நான் ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு ஒரு கதை சொல்கிறாங்க. வெள்ளை துறச்சி தான் வந்து அந்த ஊருடைய ஒரு பாப்புலரான கதை சொல்லி, ஆனாலும் காளியம்மாள் சொல்கிற கதையை நம்ம கேட்போம் அப்படின்னு தர்மராஜ் வந்து அதையும் பதிவு பண்ண ஆரம்பிக்கிறார். காளியம்மாள் சொல்லக்கூடிய கதை என்னென்னா, ஒரு ஊரில் ஒரு அக்கா தங்கச்சி 2 பேர் இருக்காங்க. அக்காவை வந்து ஒரு ஏழை வீட்லையும், அவங்க 2 பேருமே ஏழை தான், அவங்க ஒரு ஏழை குடும்பத்தில் தான் பிறக்கிறாங்க. அக்காவை வந்து அவங்கள குடும்பம் மாதிரியே ஒரு ஏழை குடும்பத்துலையும், தங்கச்சியை ஒரு பணக்கார குடும்பத்துலையும் கட்டி கொடுக்குறாங்க. அக்காவுக்கு ரொம்ப நாளாக அந்த ஈர்க்கோழி, இதில் வந்து ஒரு சினுக்கோழி அப்படின்னு சொல்கிறாரு, தலையில் இருக்கிற பேன்லாம் எடுக்கிற அந்த ஒரு சீப்பு, மர சீப்பு மாதிரி இருக்கும், அந்த ஈர்க்கோழி வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் இவங்கள்ட்ட காசு இல்லை. சரி, தங்கச்சி வீட்டில் இருக்கும், நம்ம அதை வச்சாவது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தங்கச்சிக்கிட்ட போய் வாங்கிட்டு வா அப்படின்னு மகள் அனுப்புகிறாங்க. அக்கா மகள் வந்து போய் சித்திக்கிட்ட கேட்குறா, அந்த மாதிரி அம்மா சினுக்கோழி கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் அவங்க அம்மாவுக்கு வேறு வேலை இல்லை, அதெல்லாம் தர முடியாது போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. இதை மகள் வந்து சொன்னதும் அந்த அக்கா வந்து அவமானப்பட்டு ஒரு சேலையை எடுத்து உத்தரத்தில் மாட்டி தூக்கு மாட்டி தொங்கிடுறாங்க. இவர் தர்மராஜ் அந்த கதையை கேட்டுட்ருக்காரு. ஊர் மக்கள் எல்லாரும் அந்த கதையை கேட்டுட்ருக்காங்க. அடுத்த வரி என்ன வருதுன்னா, அடுத்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. காளியம்மாள் வந்து ரொம்ப கூலாக முடிஞ்சிச்சு, கதை முடிஞ்சது அப்படின்றாங்க. வெள்ளை துறச்சி அந்த ஊரோட பாப்புலரான கதை சொல்லி என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து கதை இல்லை அப்படின்றாங்க. இதை போய் எப்படி நீ ஒரு கதைன்னு சொல்கிற அப்படின்னு. இது உண்மையிலே ஒரு கிராமத்துடைய ஒரு மனநிலை. கிராம மனநிலையை பொறுத்த வரைக்கும் கதைகள் வந்து சுபத்தில் தான் முடியணும். நமக்கு சினிமாவிலே பார்த்துருப்போம், பழைய படங்களில் பார்த்துருப்போம், சுந்தர்சி படங்களில் கூட வரும்னு நினைக்கிறேன். படம் முடியும் போது நாயகனுக்கும் நாயகிக்கும் கல்யாணம் ஆகி 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்து சிரிச்சுக்கிட்டு நின்று சுபம் அப்படின்னு முடிப்பாங்க, இல்லை ஒரு பிள்ளையார் படத்தோடு முடிப்பாங்க. இது வந்து ஒரு நாட்டுப்புற மனநிலை. கதை எப்போவுமே சுபமாக தான் முடியணும். ஆனால் இந்த சுப கதைகளில் ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன்னா அந்த கதை வந்து அதுக்கு மேலே நம்மளை யோசிக்க விடுறதில்ல. ஆனால் காளியம்மாளோட கதையில் அந்த இறந்து போன அக்காவை பற்றி நம்ம யோசிக்கிறோம். ஏன் அவள் தற்கொலை பண்ணிக்கிட்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிஸ்டர்பன்ஸ் நமக்குள்ளே உருவாகுது. நான் நவீன இலக்கியத்துக்கு இதை பொருத்தி பார்க்குறேன். நவீன இலக்கியம் அப்படின்றதே ஒரு மாதிரியான அவக்கதைகளின் தொகுப்பு அப்படின்னு சொல்லிடலாம், இல்லை அசுப கதைகளின் தொகுப்பு அப்படின்னே நம்ம சொல்லிடலாம். ஏன்னா நவீன இலக்கியத்தில் சொல்லக்கூடிய கதைகள் எல்லாத்துலேயும் ஒரு குடும்பம் சரியுது, இல்லை ஒரு மனிதனுக்கு வந்து பெரிய துயரம் வருது, இல்லை வந்து ஏழ்மை பேசப்படுது, பிரிவு பேசப்படுது. ஏன் நவீன இலக்கியம் இதை பேசுது அப்படின்னா, நவீன இலக்கியம் கதைகள் மூலியமாக இந்த விஷயங்களுக்கு தீர்வை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வந்து நவீன இலக்கியத்துக்கு இருக்குது. அதாவது கதைக்குள்ளேயே தீர்வு இல்லாமல் கதையை படிக்கிறவங்க அதை மேற்கொண்டு யோசிச்சுட்டு போகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் வந்து நவீன இலக்கியத்துக்கு இருக்குது. ஏன் இந்த சமூகம் இப்படி இருக்குது, ஏன் இந்த கிரைசிஸ் அரைஸ் ஆகுது, இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு நாம தான் யோசிக்கணும். அப்படி யோசிக்கிறதுக்கான ஒரு வழியை மட்டும் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அந்த கதை வந்து தன்னை முடிச்சுக்குது. அப்போ நவீன இலக்கியத்தை ஒட்டுமொத்தமாகவே நம்ம ஆன்டி டேட்டா அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ பழைய இலக்கியங்களுக்கு இல்லை நாட்டுப்புற கதைகளுக்கும் நவீன கதைகளுக்குமான வேறுபாடு இப்படின்னு பல்வேறு கோணங்களில் நாம் இந்த ஆன்டி டேட்டாங்கிற கருதுகோளை வச்சுட்டு யோசிச்சுட்டு போக முடியும். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, காளி குறிப்பான் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறார். இது கொஞ்சம் சிக்கலான ஒரு விஷயம். நான் அதை கூடுமான வரைக்கும் எளிமைப்படுத்தி தான் சொல்கிறேன். நீங்கள் புத்தகத்தில் படிக்கும்போது அது உங்களுக்கு விரிவாகவே புரியும். பொதுவாக எல்லா எழுத்தாளர்கள் இல்லை வாசகர்கள் இல்லை மொழியோடு தொடர்புடைய எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு குழப்பம் ஒன்று வரும். என்னென்னா, மொழிக்கும் வாழ்க்கைக்குமான தொடர்பு என்ன? இவ்வளோ புத்தகங்கள் அச்சடிக்கப்படுது, மேகசின்ஸ் அச்சடிக்கப்படுது, இன்று நாம் ஆன்லைனில் படிக்கிறோம், ஃபேஸ்புக்கில் படிக்கிறோம், வாட்ஸ்அப்பில் படிக்கிறோம், தொடர்ந்து நிறைய படிக்கிறோம். இது முழுக்க மொழியில் தான் நடக்குது. அப்போ இந்த மொழி செயல்பாடு வாழ்க்கையை எப்படி பாதிக்குது, வாழ்க்கைக்கும் மொழிக்குமான தொடர்பு என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து ஒரு நிரந்தரமான ஒரு கேள்வி அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த கேள்விக்கான ஒரு பதிலை இந்த காளி குறிப்பான் அப்படிங்கிற விஷயம் சொல்லுது.
காலி குறிப்பான் அப்படிங்கிறதுக்கு அந்த அந்த காலி குறிப்பான் எப்படி டெரைவ் ஆனது அப்படிங்கிறத மிக விரிவாக இந்த நூலில் டி தர்மராஜ் வந்து சொல்லியிருக்காரு. எந்தெந்த சிந்தனையாளர்கள்லாம் அந்த குறிப்பான் அப்படிங்கிறத யார் முதல்ல அறிமுகப்படுத்தினது, அதன் பிறகு மிதக்கும் குறிப்பான் அப்படின்னு ஒன்று வருது, அதன் பிறகு இந்த காலி குறிப்பான் வருது, இந்த குறிப்பான்கள் எப்படி உருவாகுது அப்படின்றத சுருக்கமாக நான் இதில் சொல்கிறேன். இதில் அவர் சொல்கிறது வந்து என்னென்னா, மொய் வைக்கிறது அப்படின்னு ஒரு பழக்கம் நமக்கு உண்டு இல்லையா, இன்று வரைக்குமே நமக்கு இருக்குது. நம்ம வந்து ஒரு பெரும்பாலும் கிராமங்களில் ஒரு வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா அவங்க அந்த ஊரில் சொந்தக்காரங்க பந்தக்காரங்கன்னு ஒரு 500-600 பேருக்கு பத்திரிக்கை கொடுப்பாங்க. அவங்க எல்லாம் அந்த வீட்டுக்கு வந்து மொய் வச்சுட்டு போவாங்க. அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து பத்திரிக்கை வைக்கும்போது இந்த விசேஷம் பண்ணவர் இவர் போய் இவருக்கு என்ன மொய் செஞ்சாங்களோ அதை திருப்பி செஞ்சுட்டு வருவார். பணமானா பணமாக செய்வார், நகையானா நகையாக செய்வார். அப்போது இந்த மொய் வைக்கிற ப்ராக்டிஸ் அப்படின்றது நம்ம தமிழ் சமூகத்துடைய இல்லை இந்தியா முழுக்க எப்படின்னு தெரில, ஆனால் தமிழ் சமூகத்துடைய பொருளாதாரத்தை மிகப்பெரிய அளவில் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். பொருளாதார பாதிப்பு அப்படின்னு நான் எதை சொல்கிறேன்னா, பொருளாதாரத்தில் இம்பேக்டை க்ரியேட் பண்ணுற அளவுக்கு முக்கியமான விஷயம். நகை அவ்வளவு இந்தியாவிலே மிக அதிகமாக நகை வச்சுருக்கிறது தமிழ்நாட்டில் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போது இந்த மாதிரி ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்தையே பாதிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய விஷயம் அந்த மொய். ஆனால் அந்த மொய் அப்படிங்கிறதுக்கு தனிப்பட்ட முறையில் எந்த அர்த்தமும் இல்லை. அது வந்து ஒரு காலி குறிப்பானா இருக்குது. மொய் அப்படின்னா ஒரு பழக்கம், அவ்வளோதான். மொய் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஃபார்ம் இருக்கா அப்படின்னா இல்லை. பொருட்களுக்கு உணர்ச்சி மாதிரி கூட இல்லை. மொய் அப்படின்றது ஒரு உணர்ச்சியும் கிடையாது. கோபம், காதல் அப்படிங்கிற மாதிரியான உணர்ச்சியும் கிடையாது. இல்லை வந்து ஒரு உப்பு, புளி, மிளகா, பைக், பெட்ரோல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளான்னு கேட்டால் அதுவும் இல்லை. ஆனால் அந்த மொய் அப்படின்ற சொல் வந்து இந்த ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் ஒரு வகையில் நிர்வகிக்குது. இதே மாதிரியான ஏகப்பட்ட காலி குறிப்பான்கள் வந்து சமூகத்தில் இருக்குது. அந்த காலி குறிப்பான்கள் தான் சமூகத்தையே நிர்வகிக்குது அப்படின்னு டி தர்மராஜ் வந்து சொல்கிறார். ஒரு உதாரணத்துக்கு கடவுள் அப்படிங்கிற கடவுளுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்குது. சகஸ்ரநாமம் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். 1000 பெயர்கள் கடவுளுக்கு இருக்குன்னு. ஆனால் கடவுள் அப்படின்றதே ஒரு காலி குறிப்பான் தான். கடவுளுக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது அர்த்தம் இருக்கான்னு கேட்டால் இல்லை. கடவுள் அப்படின்னு எதையாவது சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. ஒரு சிற்பத்தை சொல்லலாம், இல்லை ஒரு புத்தகத்தை சொல்லலாம், இல்லை ஒரு ஐடியா அப்படின்னு சொல்லலாமே ஒழிய கடவுளுக்கு எந்த ஒரு ஃபிசிக்கல் ஃபார்ம் அப்படின்றத விட ஒரு எமோஷனல் ஃபார்ம் கூட கடவுளுக்கு இல்லை. நாம தான் அது மேலே எமோஷனை ஏற்றிக்கிறோம், ஃபிசிக்கல் ஃபார்மை ஏற்றிக்கிறோம், ஐடியாவை ஏற்றிக்கிறோம். ஆனால் கடவுள் அப்படின்றது ஒரு காலி குறிப்பான தான் இருக்குது. இந்த விஷயத்தை அப்படியே எங்கே டிரைவ் பண்ணி கொண்டு வர்றாருன்னா, இது மொழியில் இருக்கிற ஒரு சொல். இந்த சொல்லை தான் அந்த சொல் வந்து காலி குறிப்பான ஆகிடுது. அதாவது பர்டிகுலராக அது எதையுமே சுட்டாமல் எல்லாத்தையும் நிர்வகிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு அது போய் சேர்ந்துருது. இப்போ இந்த காலி குறிப்பான் அப்படிங்கிறது தான் வந்து பிராமணர்கள் அப்படின்றது ஒரு காலி குறிப்பான் அப்படின்னு ஒரு டி தர்மராஜ் வந்து சொல்கிறார். இப்போ காலி குறிப்பான் வந்து அது எந்த முயற்சியும் எடுக்காமையே சமூகத்தில் அதுக்கு ஒரு முக்கியத்துவமும் ஒரு இடமும் அதுக்கு இருக்கும், ஒரு அதிகாரமும் இருக்கும். இப்போ பிராமணர் அப்படிங்கிற சொல்லுக்கும் தமிழ் சமூகத்தில் அப்படி ஒரு அதிகாரம் வந்து இருக்குது. இந்த அதிகாரத்தை தான் பெரியார் வந்து கேள்விக்குட்படுத்துகிறார். ஆனால் பெரியார் முயற்சி பண்ணது என்னென்னா, இந்த அதிகாரத்தை பெரியார் வந்து அழிக்க நினைக்கிறார். பிராமணர் அப்படின்ற அதிகாரத்தை வந்து அழிக்கணும், அதாவது அந்த காலி குறிப்பான காலி பண்ணணும்னு நினைக்கிறார். ஆனால் டி தர்மராஜ் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு காலி குறிப்பான நீங்கள் அழிக்க முடியாது, அதை எம்டியாக வச்சுருக்கணும் அப்படின்றார். இதை வேற ஒரு உதாரணத்தின் மூலயமா சொல்கிறேன். இப்போ ஒரு மார்க்கெட் இருக்குது, ஒரு சந்தை இருக்குது. ஒரு சந்தையில் இப்போ ஒரு லினன் துணிக்கு ஒரு தேவை உருவாகுது அப்படின்னு வச்சுப்போம். இப்போ லினன் துணிக்கு ஒரு தேவை உருவாகுதுன்னா என்ன நடக்கும்? அந்த லினன் துணியை யார் வச்சுருக்காங்களோ, இல்லை அந்த தொழிலை யார் பண்ணிகிட்டு இருக்காங்களோ, அவங்க திடீர்னு மார்க்கெட்டில் நிறைய லினனை வந்து இம்போர்ட் பண்ணுவாங்க, உள்ளே கொண்டு வருவாங்க. அப்போ அவங்க நிர்ணயிக்கிறது தான் விலையாக இருக்கும். அதில் ஒரு மோனோபோலி இருக்கும். அப்போ இன்னும் ஒரு 4 செல்லர்ஸ் வந்து அவங்களும் தங்களுடைய துணியை வந்து இறக்குவாங்க. அப்போ அங்கே ஒரு பார்கெனிங் நடக்கும். மார்க்கெட் வந்து ஒரு ஈக்லிபிரியமுக்கு வரும். இவர் முதல்ல 100 ரூபாய்க்கு விற்கிறாருன்னா இவர் 80 ரூபாய்க்கு கொடுப்பார். அப்போ எல்லோரும் இங்கே வருவாங்க. அப்போ இவர் 80 ரூபாய்க்கு கொடுக்குறாருன்னா அவர் 70 ரூபாய்க்கு ஆக்குவார். அப்போ அப்படியே அந்த ரேட்டு வந்து ஒரு அவங்களுக்கு எது நஷ்டம் இல்லாத ஒரு ப்ரைஸோ அந்த ப்ரைஸுக்கு அந்த மார்க்கெட்டில் அந்த துணி அந்த பார்கெனிங்கில் சுற்றிட்டு இருக்கும். இதை ஒரு வகையில் எடுத்துக்கலாம் அந்த இடத்துல. இப்போது அந்த காலி குறிப்பான் அப்படிங்கிறத ஒருத்தர் கைப்பற்றி வச்சிருக்கிறது. இப்போ பிராமணர் அப்படின்ற ஒரு காலி குறிப்பான ஒரு ஜாதி கைப்பற்றி வச்சிருக்குன்னா அந்த இடத்துல அது வந்து ஒரு மோனோபொலி அங்கே இருக்குது. அதற்குன்னு ஒரு தனி அதிகாரம் இருக்குது. ஆனால் அந்த மோனோபொலியை நீங்கள் அழிக்க முடியாது. ஏன்னா அந்த காலி குறிப்பானோட தேவை சமூகத்துக்கு இருக்குது. லினன் துணியோட தேவை இருக்கிற மாதிரி அந்த பிராமணருங்கிற அடையாளம் இங்கே தேவைப்படுது. ஆனால் அது யார் கையில் இருக்குங்கிறது பிரச்சனை இல்லை. ஸோ அப்போ அயோத்திதாசர் என்ன பண்ணுறாருன்னா, பிராமணர்கள் அப்படின்னு தங்களை சொல்லிக்கக்கூடிய ஜாதியை அவர் வேஷ பிராமணர்கள் அப்படின்றார். அவர்களால் பறையர்கள்னு பறையப்பட்ட இன்று பறையர்கள்னு சொல்லப்படுறவர்கள் தான் யதார்த்த பிராமணர்கள். இந்த யதார்த்த பிராமணர் அப்படிங்கிற ஒரு
கான்டெக்ஸ்ட் ஒரு கருதுகோள் மூலியமாக அந்த வேஷ பிராமணர் அப்படிங்கிற கருதுகோளை அவர் எதிர்கொள்கிறார். அப்போ பிராமணர் அப்படிங்கிற கருதுகோளுக்கு மோனோபோலி போய் அது பல்வேறு குழுக்களுக்கு இடையிலான ஒரு மோதலாக மாறிடுது. அப்போ மோதலாக மாறும்போது எப்படி ஒரு மார்க்கெட்டில் நிறைய காம்படிட்டர்ஸ் வரும்போது பொருளுடைய விலை ஈக்குலிபிரியத்தில் இருக்கோ அந்த மாதிரி அந்த சிக்னிஃபையர், அந்த காலி குறிப்பான் எம்டி சிக்னிஃபையர் வந்து எம்டியாகவே இருக்குது. யாருமே அதுக்கு சொந்தம் கொண்டாட முடியாது. எந்த ஒரு ஜாதிய குழுவும் மத குழுவும் அதுக்கு சொந்தம் கொண்டாட முடியாது. அப்போ அந்த பிராமணர் அப்படிங்கிற சொல் வந்து காலி குறிப்பான் ஆகிடும். அதை நீயும் யூஸ் பண்ணிக்க, நானும் யூஸ் பண்ணிக்கிறேன், யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ பிராமணருக்கான டெஃபினேஷன் மாற ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அந்த காலி குறிப்பான எந்த அளவுக்கு நம்மளால் காலியாக வைக்க முடியுதோ அந்த அளவுக்கு சமூகம் வந்து ஜனநாயகபூர்வமாக நீடிக்கும். அதற்கான ஒரு ஆரம்பகட்ட வேலையை தான் அயோத்திதாசர் வந்து அந்த யதார்த்த பிராமணர் வேஷ பிராமணர் அப்படிங்கிற எதிர்வு மூலியமாக உருவாக்குறாரு அப்படின்னு இந்த நூலில் வந்து டி தர்மராஜ் வந்து சொல்லியிருக்காரு. இது மாதிரி நிறைய ஒரு நம்மளை மேற்கொண்டு சிந்திக்க வைக்கக்கூடிய நிறைய கருதுகோள்கள் இந்த நூலில் இடம்பெற்றிருக்கு. இந்த நூலிலிருந்து நாம் வேறு சில சிந்தனையாளர்களையும் சென்றடையலாம். சமகாலம் உண்மையிலே எப்படி சிந்திக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கும் எதிர்கால சிந்தனை தடம் எப்படி இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம நிச்சயமாக வாசிக்க வேண்டிய ஒரு நூல் யாதும் காடே யாவரும் மிருகம். இந்நூலை வந்து சால்ட் பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க. நண்பர்கள் இந்நூலினை வாசிக்கும்படி பரிந்துரைக்கிறேன். இன்னொரு விஷயம், இந்த மைக் வந்து எனக்கு நண்பரும் எழுத்தாளருமான அலையாத்தி செந்தில் அவர்கள் கொடுத்தாரு. சொல்லப்போனால் அவர் இந்த ரொம்ப நாளாக வீடியோவே போடல அப்படின்னு ஒரு மிரட்டலோட இந்த வீடியோ நீங்கள் போட்டே ஆகணுங்கிற மாதிரி ஒரு மிரட்டலோட இந்த மைக்கை அவர் கொடுத்தாரு. அவருக்கும் என்னுடைய நன்றி. நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி.